ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் எலக்ட்ரிக்கல் டாட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மல்டிமீட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதனால் அதுக்கு வந்து மல்டிமீட்டர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, வோல்டேஜு, கரண்ட்டு, ரெசிஸ்ட்ரு, அதுக்கப்புறம் கண்டினியூட்டி, டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர், இந்த மாதிரி எல்லா காம்போனன்ட்ஸையும் நீங்கள் வந்து ஒரே மீட்டரில் வந்து மெஷர் பண்ணுறதுனால தான் அதை வந்து மல்டிமீட்டர் அப்படின்னு வந்து நேம் வந்துச்சு. ஸோ இது வந்து போர்ட்டபிள் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் எங்கேனாலும் கையில் வந்து கொண்டு போய் அதை வந்து அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வோல்டிமீட்டர்னால் வோல்டேஜை மட்டும்தான் மெஷர் பண்ணும், அம்மீட்டர்னால் கரண்ட்டை மட்டும்தான் மெஷர் பண்ணும். பட் இது வந்து எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுனால தான் இதை வந்து மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து இந்த மல்டிமீட்டரை பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மல்டிமீட்டரில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்லிடுறேன். இது வந்து பேக் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்சிடியில் வந்து நைட் டைம் நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எல்சிடியில் வந்து அதோட நம்பர்ஸ் தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பேக் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்டுங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக பார்க்கறதுக்காண்டி இந்த ஹோல்டு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே நின்றுடும். ஸோ அதுக்காக இந்த ஹோல்டு பட்டன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து நாப்பு. இந்த நாப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து வோல்டேஜ், அதாவது ஏசி வோல்டேஜை மெஷர் பண்ணிக்கூடிய ரேஞ்சு. இப்போ நீங்கள் ஏசி வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நாப்பை வந்து இந்த இடத்துல 600 வோல்ட்டில் வந்து வைக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து 200 வோல்டேஜ் தான் மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நீங்கள் 200க்கு வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் எப்போவுமே நீங்கள் வந்து 600 வோல்ட்டில் வந்து மேக்ஸிமம் வைங்க, அப்படின்னா தான் அது வந்து சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிசி கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கூடிய ஆப்ஷன்ஸு. இதில் வந்து நீங்கள் அதில் வந்து ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. 200 மைக்ரோ ஆம்ஸு, மில்லி ஆம்ஸு. நீங்கள் செக் பண்ணக்கூடிய சர்க்யூட் வந்து எவ்வளோ ஆம்ஸில் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு தக்கன நீங்கள் இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த HFE, அதாவது இது HFE அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்காண்டி அந்த ஆப்ஷன். இப்போ டிரான்சிஸ்டர் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த நாப் எடுத்து இந்த HFE அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு டிரான்சிஸ்டர் வந்து நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான இது வந்து கண்டினியூட்டி. இந்த சிம்பிள் போட்டிருக்காங்களே, இந்த சிம்பிள் நேராக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த இதுதான் வந்து கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான இது. ஸோ ஒவ்வொரு சர்க்யூட்லேயும் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பிசிபி ட்ராக்கில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கண்டினியூட்டி இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த நாப்பில் வச்சு தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ காயில் வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காயிலுக்கு வந்து கண்டினியூட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அந்த காயிலுக்கும் இன்னொரு காயிலுக்கும் எது டச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதையும் இந்த கண்டினியூட்டி மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டினியூட்டி வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 200 ஓம்லேருந்து 2 மெகா ஓம் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி. ஸோ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்களோ அது தக்கன இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா டிசி வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. டிசி வோல்டேஜ் வந்து 200 மில்லி ஆம்ஸ்லேருந்து 600 வோல்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக மல்டிமீட்டரில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த ப்ரோப், அதாவது பாசிட்டிவ் ப்ரோபை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவ் ப்ரோபை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் 600 வோல்ட் வரைக்கும் ஃபியூஸ் வந்து இதில் அலாகேட் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் வந்து நீங்கள் இதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிசி வந்து 10 ஆம்ஸ் மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ப்ரோப் எடுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிசி 10 ஆம்ஸ்க்குள்ள கரண்ட்டை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 3 டெர்மினலோட ஒர்க்கு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மல்டிமீட்டர் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாப் எடுத்துகிட்டு வந்து இந்த கண்டினியூட்டி இடத்துல வைக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரோப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து செக் பண்ணணும். இப்படி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரோப் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மல்டிமீட்டர் வந்து வோல்டேஜோ கரண்ட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரோப் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன தான் அந்த இடத்துல போய் வோல்டேஜோ கரண்ட்டோ மெஷர் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு ரீடிங் காமிக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ப்ரோப் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்லேயும் சரி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லேயும் சரி எப்படி வந்து கண்டினியூட்டி வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அதாவது பிசிபி போர்டு. இந்த பிசிபி போர்டில் வந்து நிறையா காம்பனன்ட்ஸ் வந்து சால்டர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து ட்ராக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராக்கு. இப்போ இந்த 2 ட்ராக்குக்கு நடுவில் உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் தெரியுது. பட் உள்ளே எதுவும் ட்ராக் எதுவும் விட்டுருந்துச்சு அப்படின்னா இதுக்கும் கனெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தக்கன ஆப்ரேஷன் வந்து நடக்காமல் போயிடலாம். ஸோ அதனால் இது 2க்கும் உள்ள கண்டினியூட்டி வந்து இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இது 2க்கும் கண்டினியூட்டி இருக்குது. ஸோ இதுவும் ஒரே ட்ராக் தான். ஸோ இது 2க்கும் கண்டினியூட்டி இருக்குது. ஸோ இது வந்து இதுவும் வேறு ட்ராக்கு. ஸோ அப்படிங்கும் போது இதுக்கும் கண்டினியூட்டி இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணலாம். இப்போ இதையும் நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு வரல. ஸோ இந்த ட்ராக்குக்கும் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி இல்லை, அதாவது கனெக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசிபி போட வந்து ட்ராக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா வேறு எதோட டச் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த கண்டினியூட்டி ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் எலக்ட்ரானிக்ஸ் இதில். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கலில் எப்படி அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு காயில் வந்து வைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க 3 காயில். இப்போ இந்த 3 காயிலுமே உங்களுக்கு வந்து இன்சுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த காயிலும் டச் ஆனால் கூட உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து இருக்காது. ஸோ சப்போஸ் இந்த இன்சுலேஷன் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த காயில் டச் ஆகிடுச்சு அப்படின்னா 2 காயிலுக்கும் வந்து அதாவது 2மே டச் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2க்குமே கண்டினியூட்டி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதையும் நான் வந்து வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி இல்லை. சப்போஸ் இதையும் ஒரே காயிலுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடாது. கண்டினியூட்டி வந்து ஒரே காயிலையும் கண்டினியூட்டி இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தாலும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ இன்சுலேஷன் வந்து போயிருக்குதா அப்படிங்கிறத வந்து இந்த கண்டினியூட்டி மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல வந்து இன்சுலேஷன் வந்து போயிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து சவுண்டு வந்து பஸர் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த காயில் வந்து இன்சுலேஷன் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த காயில் வந்து திரும்பி ரீவைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த கண்டினியூட்டி ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து இந்த கண்டினியூட்டிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ நிறைய ஈஸியாக வந்து சர்க்யூட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். எந்த இடத்துல வந்து ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கண்டினியூட்டி ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேட்ரி 9 வோல்ட் டிசி பேட்ரி. ஸோ இதில் வந்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டிசி வோல்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நாபை வந்து டிசி, அதாவது டிசிக்குள்ளே சிம்பிள் தான் இந்த நேர்கோடு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் ப்ரோபை. ஸோ 9 வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் மேக்ஸிமம் 20 வோல்ட்டில் வந்து வச்சுருக்கோம் இந்த நாபை. இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு காட்டுது. அது என்ன அப்படின்னா 7.53 வோல்ட் வந்து இந்த பேட்டரியில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து மெஷர் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டிசி வோல்ட்டை வந்து மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏசி வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஏசி வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து இந்த நாபை வந்து ஏசி சிம்பிள் போட்டிருக்குல்ல அந்த வோல்டேஜ் வி பக்கத்தில் அந்த இடத்துல வந்து இந்த நாபை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து 600 வோல்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் வந்து இந்த நாபை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். தென் ப்ரோப் எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல வந்து நீங்கள் வோல்டேஜை மெஷர் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ப்ரோப் வந்து கனெக்ட் பண்ணணும். நான் இந்த சாக்கெட்டில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னா 223 வோல்ட் வந்து இந்த சாக்கெட்டில் இருந்து வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஏசி வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா
கெப்பாசிட்டன்ஸ் வந்து செக் பண்ண போகிறேன். இது வந்து எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பொலாரிட்டி உண்டு. நெகட்டிவ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நெகட்டிவ், இந்த இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ். ஸோ இது வந்து உண்மையிலே ஒர்க்கிங்கில் தான் இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நான் செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து நெகட்டிவ்ங்கிறதுனால இந்த பேட்டரியில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ட்டில் இப்படி வச்சுக்கோங்க. வச்ச உடனே இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து கொஞ்சம் போல் சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ சார்ஜ் ஆனோடனே இது வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஆகிருக்கு, அதாவது இது ஒர்க்கிங்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வோல்டேஜ் வந்து இருக்கும். ஸோ அது எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ அந்த எல்சிடி டிஸ்பிளே பாருங்கள், உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து அப்படியே அந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, அதாவது சார்ஜும் ஆகுது டிஸ்சார்ஜும் ஆகுது. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அங்கே பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது கெப்பாசிட்டன்ஸ் வந்து அப்படியே. இதுதான் இப்படி தான் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, அதாவது இது வந்து ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸு, இது வந்து பாட்டு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டே வந்து எப்படி அதோட ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த நாபை வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து வச்சுருங்க, ஏதாவது ஒரு எண்டில் வந்து வைங்க. இப்போ வந்து நான் வந்து 2Kல வச்சுருக்கிறேன். 2Kல வச்சுருக்கும் போது இப்போ நான் இதை வந்து மெஷர் பண்ண போகிறேன். இதை மெஷர் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து 1ன்னு காமிக்குதா. ஸோ அப்போ வந்து இந்த ரேஞ்சில் வந்து இல்லை அப்படின்னு காமிக்குது. இதோட அதிகமான ரேஞ்சில் தான் இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதோட ரேஞ்சு ஓம்ஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 9.79K, கிட்டத்தட்ட 10K ரெசிஸ்டன்ஸ் வந்து இது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 10K. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டில் வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்டில் வந்து மொத்தம் 3 டெர்மினல் இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட்டும் வச்சிங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸு. இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு ப்ரோபையும் இந்த நடுவில் உள்ள ஒரு ரெண்டில் வந்து இன்னொரு ப்ரோபையும் வச்சிங்கன்னா அதுதான் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸு. அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெண்டு லாஸ்ட் எண்ட்லேயும் அந்த லாஸ்ட் எண்ட்லேயும் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் இதை வந்து சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறாது. ஸோ அதை வந்து எப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ 2 ஃபிக்ஸட் எண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ஸோ வைக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கிற ப்ரோபோட ரேஞ்சுக்கு மேலே வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது 1ன்னு காமிக்குது. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபிக்ஸடு எண்டில் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 179K கிலோ ஓம். 179 கிலோ ஓம் வந்து இந்த பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து வேரியபிள் வைக்கிறேன், சென்டரில் வைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது 172ல் இருக்குது. ஸோ தென் கொஞ்சம் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வைக்கிறேன். இப்போ 179 ஃபுல்லாக வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஃபுல்லாக இந்த சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ வைக்கிறேன். இப்போ வந்து 97 ஓம். ஸோ உங்கள் சர்க்யூட்டுக்கு வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தேவைங்கிறத வந்து இது மூலிமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸோட அட்வான்டேஜ். எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தேவையோ அதை வந்து இந்த நாப் மூலிமா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குதா அப்படிங்கிறத இந்த மல்டிமீட்டரில் வந்து செக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து மல்டிமீட்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து மல்டிமீட்டரை வந்து யூஸ் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க.